அட 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 அடடா! வேற லெவல் வேற லெவல்ங்க. அல்லது போங்க. 2 விஷயம். 2 விஷயம் இல்லங்க. 3 விஷயம் கூட சொல்லலாம். இன்னைக்கானது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. 1 என்ன அப்படின்னா நம்ம தலைவி டைரி எடுத்ததுங்க. 2 என்னன்னா நம்ம தலைவன் சின்ன தலைவன் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம நிவின் என்ட்ரி கொடுத்தது. அப்பாடா! எத்தனை நாளாச்சுங்க இப்படி கச்ச 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 வத 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 வதன்னு சொல்லுவாங்க இல்லையா? புள்ள குட்டியை பெத்து போட்டாங்கன்னு. அந்த மாதிரி அந்த வீடே நிறைஞ்சு இருந்துச்சு. அங்கே ஒன்று இங்கே நம்ம பிரித்து கதையை 5 வருஷத்துக்கு ஆளாக்கி நம்ம செல்லா குட்டிங்களை பிரித்து என்னென்னமோ பண்ணி கதையை கிளாப்ஸ் ஆக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன 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 கணிச்சிங்களா கணிக்கலையா? நான் சொல்லட்டுமா? இப்போ தாத்தா வீட்டில் எல்லாம் புடவையெல்லாம் கொடுத்து நல்லா தான் எடுத்துகிட்டு வருது நம்ம புள்ள பக்கி புள்ள. விஜய் சொன்ன மாதிரி டைரியெல்லாம் படிக்குது, ரசிக்குது, சிரிக்குது, எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் மூடுங்க அப்படிலாம் பாப்பா சொல்கிறா. கதவை மூடிங்கன்னு சொன்னோன்னே ஆட்டையை போடுறாங்க. பார்த்தீங்களா? அழகா க்யூட்னஸ்ங்க. இது 3வது விஷயம் இல்லைங்க. அது வரும். 3வது விஷயம் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம தலைவி உண்மையில் எடுத்து ஆட்டையை போடும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சுங்க. இது ஒரு அல்பத்தனமாக என்னன்னு தெரியல. அடுப்படியில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கல, எங்கள் பசங்களோட போயிருப்போம். அடுப்படியில் பூஸ்ட் வச்சுருப்பாங்க. சமைக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வேகமாக அடுப்படிக்கு ஓடுங்க என் பிள்ளைங்க. அதே மாதிரி நானும் அடுப்பிலேருந்து போவேனா. இப்போ தெரியுதா எதுக்கு இங்கே போகணுன்னு. போயிட்டு அப்படியே வாயெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு வெளில வருவோம். என்னன்னு பார்த்தா அதில் 2 வாயை அள்ளி போட்டு வர்றது. திங்கிறதுக்கு ஒன்றும் திட்ட போகிறதில்ல யாரும். இருந்தாலும் அந்த திருட்டுத்தனமாக எடுத்து வாய்க்குள்ளே போட்டு தின்ட்டு வர்றது. வீட்டில் அம்மா வீட்லேயும் தான் இப்போ பண்டிகைலாம் வச்சு பலகாரம் சுட்டு வச்சுருப்பாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம திருட்டுத்தனமாக போயிட்டு அந்த ஒன்று தின்ட்டு வர்றதுல அது ஒரு குசிங்க. அது ஒரு அலாதி திருட்டு மங்காக்கி ருசி அதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயந்தான் இப்போ நம்ம காவேரி செல்லாக்குட்டி பண்ணது. எனக்கெல்லாம் பழைய நினைவு, அதோ ஒரு நினைவுகள் வந்துச்சுங்க. அப்பப்போ அவங்களுக்கு சின்ன சின்னது இருக்குங்க. அதெல்லாம் நானாக போய் சொல்ல மாட்டேன், நானாக திருடினதில்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. அங்கங்கே அப்படி 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 வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லதுக்கும் போய் சொல்லியிருப்போம், அதை ஹேபிட்டுக்கும் பண்ணியிருப்போம். அடுத்தவங்க கழுத்தருக்கு மாதிரி அதாவது மனசு நோகிற மாதிரி தான் தப்புகள் பண்ணக்கூடாது. இது என்னோட இது பாலிசிங்க. நீங்கள் உடனே அப்போ திருடுறது தப்பு இல்லையா, நீங்கள் ரைட்டுங்கிறீங்களா அப்படின்னு யாரும் கொடி பிடிச்சிடாதீங்க. செல்லக்குட்டி எடுத்து பர்சுகளை எடுத்து வச்சுவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வருது. வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தலைவன் கூட வர்றாங்க. இப்போ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் இந்த 3வது பாயிண்டிங். இப்போ இது 3வது பாயிண்டிங் கூட இன்னமே தான் வரும். இப்போ அப்போ நம்ம காவேரி கேட்குறாங்க, நீங்கள் லவ் பண்ணீங்களே அந்த பொண்ணு, அதாவது பொண்டாட்டியை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்னு நினச்சேங்க. முடியுங்க, ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் தான். அந்த லவ் இந்த லவ். ஆமாங்க, உண்மையிலேங்க அவர் இப்போ வேணால் காவேரியோட ட்ரூ லவ்வாக இருக்கலாம். ஆனால் காவேரிங்கிற ஒரு பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி விஜயும் காவேரி என்னம்மா விஜயும் காவேரி தாங்க வருது வாயில். விஜயும் வெண்ணிலாவும் என்னம்மா லவ் பண்ணாங்க. பேர் பொறுத்தவங்க கூட பாருங்கள் வீன்னு வருது. அதாவது காவேரி கிட்ட சொல்லும் போது அப்படி ஒரு லவ்வை சொன்னார். அந்த லவ்வில் தான் காவேரி செல்லாக்குட்டிக்கு விஜய் மேலே காதலே வந்துச்சு. ஒரு மனுஷன் இப்படிலாம லவ் பண்ண முடியும் அப்படின்னு லவ் பண்ண இவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லவ் பண்ணவங்கள நம்ம லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரேக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நியாயம்? இதெல்லாம் கொடுமை தானேங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? அதாவது ஒரு பொண்ணை உயிர்க்குயிராக லவ் பண்ணிட்டாரு, இன்னும் அந்த இடத்துல என்னை வச்சு பார்க்க மாட்டார் அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? கொடைக்கானலையா இல்லை ஃபார்ம் ஹவுஸில் வச்சு குடி போதையில் குடிச்சிட்டு அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல, இத்தனைக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு வரலாம் அப்படின்னு கூட நீ என்னம்மா லவ் பண்ண? தன்னையே கொடுத்த காவேரி செல்லாக்குட்டி, காவேரி கண்ணுக்குட்டி, ஏண்டிம்மா இன்னொருத்தனை விரும்பணும், ஒரு பொண்ணை விரும்பிட்டு அதுக்காக அவங்க தான் அந்த உலகத்தட்டே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம தலைவர் அந்த தலைவி எதுக்கு கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்காம மக்கு பிள்ளை சாரதை தான் சொல்லி வச்சிருக்கல, அதை கூட புரிஞ்சுக்காம ஏன் பொண்டாட்டியை லவ் பண்ண அளவுக்கு நான் யாரையுமே லவ் பண்ண முடியாது அப்படின்னு எப்படி சொல்ல போச்சு? ஒரு பொண்ணு வெண்ணிலா லவ் பண்ணிட்டு நீ காவேரி மேலே உயிராக லவ் பண்ணலை, என்னையா நீ நினச்சிட்டு இருக்க? செம்ம கோவம் வந்துச்சுங்க அந்த இடத்துல. நான் ஏன் கோவிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியுதா? காவேரி கேட்குறாங்கல்ல, அப்போ முடிஞ்சு போச்சு, நான் அவன் மேலே உயிராக தான் இருக்கேன், அதுக்காண்டி என் குழந்தைய கவனிக்கிற மாதிரி, அதாவது என் குழந்தைய நீங்கள் கவனிக்கிற மாதிரி அப்படி கூட சொல்லியிருக்கலாம். என் குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிட்டா ஒரு வேளை காலப்போக்கில் அந்த பொண்ணு மேலே பாசம் வரலாம் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்லங்க. காவேரிக்கும் கொஞ்சம் மனசில் ஆஹா அப்போ நம்மளை விரும்புவார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தலைவர் சொல்லவில்லை. நான் விரும்பின பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டியை தவிர அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு தலைவிக்கு கோவம் அப்படியே ஒரு மாதிரியா முகம் வாடுது. கிராமத்தில் கிடக்கும்ல தொட்டா சினிங்கியா தொட்டா சுருங்கியா, அப்படி தொட்டோன்னு அப்படியே மலர்ந்துருந்தது சுருங்கிருங்க பச்சக்குன்னு, அந்த மாதிரி காவேரியோட முகம் போகுது.
அதுக்கு காரணம் என்ன நீங்களாம் கவனிச்சிங்களா? நம்மளை விரும்பலாம்னு நினச்சோம், இவரை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிருவோம், குழந்தைய பார்த்துக்குவோம், அம்மா சொன்ன மாதிரி நம்ம இவரே கட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சி காவேரி கேட்டாங்க. அதனால விஜய் இப்படி சொன்னதுனால கோவம் வந்துடுச்சு அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்களா? அதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இல்லை. வேறு என்ன நினச்சிருப்பீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸில் அறிவாளி நினச்சிருப்பீங்க. என்ன நினச்சிங்கன்னு சரிதான் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் 3வது விஷயம் இதுதாங்க. காவேரி என்ன ரொம்ப பில்டப்லாம் பண்ண வேண்டாம். 3வது விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். காவேரி என்ன நினச்சி கேட்டாங்கன்னா, அதாவது இவர் பாவம், இவர் நம்மளால இவங்க ஒய்ஃபை இழந்திருக்காங்க, அதனால இவங்க குழந்தைய காவேரியை நான் வச்சுக்கிறேன், குட்டி காவேரியை நான் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கட்டும் இவர் அப்படிங்கிறக்காகத்தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவர் முடியவே முடியாதுங்கிறாரு. அப்படின்னு நினச்சி தான் காவேரி முகம் வாடுதுன்னு எனக்கு தோணுது. இதாங்க 3வது விஷயம். நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் நினைக்கிறது சரியா இல்லை வேறையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் ஒன்றும் தப்பு இல்லை ஒருவேளை இந்த பொண்ணை நம்மக்கிட்ட தரமாட்டாரு, இல்லை வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டார், நம்மளை தான் பொண்ணு கேட்டுட்டார்ல, அப்போ அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்காட்டியும் பரவாயில்ல, பாப்பா நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காண்டி கூட கேட்டுட்டு மறுபடியும் விஜய் லவ் பண்ண ஆரம்பித்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் முடியாதே. ஏன்னா டைரக்டர் தான் அப்படியே விரும்புகிற மாதிரி காமிப்பார், அப்படியே விலக்கி விட்டு போயிடுவார். அப்படியே விஜயை பார்த்து லவ் பண்ணுவாங்களாம், சைட் அடிப்பாங்களாம், ஓரக்கண்ணில் தலையை சாய்ச்சிட்டு இப்படி பார்ப்பாங்களாம். ஆனால் இல்லை அப்படின்னுங்கிற மாதிரி காமிச்சு விட்ருவாங்களாம். என்னங்க கதையில் ஓட்டையாக கொடுத்துட்டே இருந்தால் என்னங்க அர்த்தம்? கங்கா அன்னைக்கு சொன்னாங்க, சூப்பர் ஆளாக இருக்காருடி, லவ் பண்ணுறி அப்படின்னு சொல்லல, அக்கா சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு என்னம்மா லவ் பண்ணாங்க, சைட் அடித்தாங்க. நான் உண்மையிலே அடுத்த நாள் விஜய் பார்த்து ஏதோ ஒன்று லைட்டாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இல்லையா அவர் ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சா பழைய கதவை துறடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பட்டுன்னு முடியாதுன்றது. இதுதாங்க இந்த ஆர்வக்கோளாரோட வேலை. அடுத்து தாத்தா கொடுத்த புடவையெல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டில் எல்லாம் பார்க்குறாங்க, வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடி, புடவையை கட்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அடி அனுப்பிடி, சந்தோஷப்படுவாங்களே வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நிவினை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகிறாங்க. இங்கே வேகமாக படுக்கிறதுக்கு காவேரி போயிட்டே இருக்கு. எங்கடி போகிற அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. என்னடி தூக்கம் வருதுங்கிற? எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நிவின் வந்திருக்காரு, என்ன நீ போகிற? அம்மா என்னம்மா தூக்கம் வர்றதுக்கு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ஓடுது. என்னடி அது பாட்டுக்கு கிடக்குது, அதை எடுத்துகிட்டு ஓடுறேன், ஹேண்ட்பேக்கில் வீட்டுக்குள்ள வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, என்னம்மா நீ சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட்டலுக்கு ஓடிடுதுங்க. வேகமாக அந்த டைரி படிக்கிறதுல ஆர்வத்தில் இருக்குது. இங்கே பார்த்தா சாரதை பார்க்குது, என்ன சொல்கிறானே புரியலையே, அங்கே போகிறா பேசுகிறா பழகுறா, ஆனால் விஜயை கட்டிக்கிறான்னு கேட்டால் மட்டும் மாட்டேங்கிறா, என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது ஒன்றும் புரியலையே, அதாண்டி நானும் தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். சாரதா பார்க்குது, அப்படியே பார்க்குறாங்க. என்ன போனவ அப்படியே விட்டதை பார்த்துட்ருக்கா, என்ன பண்ணுறாங்க, யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு காவேரி பார்த்துட்டு அந்த டைரியை எடுக்குதுங்க. டைரி எடுத்துகிட்டு அப்படியே இப்படி பார்க்க ஒன்றா படிக்குது. என்ன தூக்கம் வருதுன்னு போனால் என்னத்தையும் எடுத்து படிச்சுட்ருக்கா அப்படின்னு சாரதா பார்க்குறாங்க. நிவின் பார்க்குறாரு, விடுங்க ஏதாவது பண்ணிக்கலாம் விடுங்க, என்னைக்கு இருந்தாலும் விஜய் தான் காவேரிக்கு, காவேரி தான் விஜய்க்கு, அது ஒரு நாளும் மாற போகிறதில்ல மறைய போகிறதில்ல, அதனால படுப்பை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெங்கே செட்டில் படுத்துடுறாங்க. இங்கே சாரதா மட்டும் கிச்சனில் போயிட்டு ஏற கட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நர்மதாவையும் கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்துட்டா நல்லது தான். இந்த காவேரி வாழ்க்கை இப்படி இருக்கே, என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. ரொம்ப வேலை இழுவாயிருது. மணியை பாரு எவ்வளோ 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க தூங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி புக்கை வச்சு அந்த டைரி எடுத்து படிச்சிட்ருக்கு. ஒன்று படிக்க பார்க்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. என்னது இவ்வளோ பாசம் வச்சுருக்காரா, இவ்வளோவா, அட பாவங்களா, அந்த குடும்பத்தில் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் அடிச்சிருக்காங்களே, ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே, என்ன காவேரி இந்நேரத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு, காவேரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வர, ஐயோ அம்மா வருதே அப்படின்னு டக்குன்னு டைரி எடுத்து கீழே வச்சுட்டு, ஒன்றும் இல்லைம்மா தூங்கணுமா, என்னடி தூக்கம் வருதுன்னு சொன்னேன், தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரலம்மா, அதான் படித்தேன் கொஞ்சம், நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளே மறைச்சிக்கிறது டைரியை. என்ன படிக்கிறா என்ன பண்ணுறா ஒன்றும் புரியலையேன்ட்டு சாரதாவும் படுத்து தூங்கிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.